வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். ஸ்கூல் டேஸ்ல நம்மள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலபஸ் கவுண்ட் பண்றது. நமக்கு ஸ்கூல் டேஸ் முடிகிற வரைக்கும் அது நமக்கு தெரியவே இல்லை இல்லையா? சோ இந்த சிலபிஃபிகேஷன் அப்படின்னு பாக்குறப்போ நிறைய மெத்தட் சொல்லுவாங்க. இது எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு. கிளாப் மெத்தட், சின் மெத்தட், இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு 10 ரூல்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரூல்ஸ் படியெல்லாம் நம்ம வார்த்தைகளை பிரிச்சு சிலபஸ்ல கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எல்லாம் எதோ ரூல்ஸும் இல்லாம ரொம்ப ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரிஞ்ச காயாச்சா ஆனவனை வச்சு எப்படி ஒரு வார்த்தையோடைய சிலபஸை பிரிச்சு கவுண்ட் பண்றது அப்படின்றத மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்ம சிலபல் கவுண்டிங்க்கு நம்ம எடுத்துக்க போறது வவல்ஸ். இங்கிலீஷோட வவல்ஸ் அப்படின்னா AEIOU இல்லையா? சோ இந்த எழுத்துக்கள் தனித்தனியா வரலாம், இல்ல ரெண்டு எழுத்துக்களா அப்படி கூட வரலாம். சோ இந்த மாதிரி நம்ம பாக்குறப்போ தமிழ்ல வராத சவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த OI அண்ட் OY இதுக்கோட சவுண்ட் பாத்தீங்கன்னா ஆய். இது தமிழ்ல இதுக்கு ஈக்குவலண்டா சவுண்ட் இல்ல. சோ இப்ப பாத்தீங்கன்னா காயில், சாயில், பாயில் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆய் அந்த மாதிரி சவுண்டுக்கு இந்த OI OY யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த AI இத எய், அதாவது இந்த ரெயின், மெயின், டெய்ல், இமெயில் அப்படிலாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? இந்த எய் சவுண்ட் ஆல்மோஸ்ட் இந்த கை மாதிரி வச்சுக்கலாம். இந்த சவுண்ட், இது ரெண்டு சவுண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சவுண்ட், இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஒய். இந்த ஒய் பாத்தீங்கன்னா பொதுவா கான்சனன்ட் தான். ஆனா இன்னொரு கான்சனன்ட் பக்கத்துல வர்றப்போ இது பாத்தீங்கன்னா இ இல்லைன்னா ஐங்கிற சவுண்ட் கிரியேட் பண்ணும். அதாவது இந்த வவல் ஐ மாதிரி இதை ஆக்ட் பண்ணும். சோ இது கான்சனண்டா வர்றப்போ இந்த இ யூஸ் பண்ணுவோம். இத இன்னொரு கான்சனன்ட் பக்கத்துல வர்றப்போ இந்த மாதிரி கீ நீ சி இல்ல கை ஐ சை இந்த மாதிரி ஒரு சவுண்ட் இது கிரியேட் பண்ணும். அப்ப அதை நம்ம சிலபலா கவுண்ட் பண்ணணும். சோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கான்சனண்டா வரப்ப கவுண்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி மத்த கான்சனன்ட் பக்கத்துல கை ஐ சை இந்த சவுண்டையோ இல்ல கீ நீ சி சவுண்டையோ வர்றப்போ அப்ப நம்ம இதை கவுண்ட் பண்ணுவோம். அடுத்தது பொதுவா இந்த ஈ கடைசியா வரும் பாத்தீங்களா? வார்த்தைகளோட கடைசியில ஈ வரும். அப்ப அதுக்கு சவுண்டே இருக்காது, அது சைலண்டா இருக்கும். சோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம பொதுவா அதை கவுண்ட் பண்றது கிடையாது. ஆனா இந்த LE பாத்துக்கோங்க, இன்னொரு கான்சனன்ட் பக்கத்துல வரும். அந்த மாதிரி வரப்ப மட்டும் அதை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். சோ இவ்வளவுதான் ரூல்ஸ். இவ்வளவு தெரிஞ்சாலே போதும். சோ நம்ம இப்ப எதைதான் கவுண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ்ல வர்ற சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அ இ உ ஔ வரைக்கும் அந்த சவுண்ட்ஸ். அடுத்து இந்த கக்கா கிக்கி குக்கு அப்படின்னு கவு வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா? மாமா மிமி அப்படின்னு மவு வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா? இந்த சவுண்டை மட்டும்தான் நம்ம ஒரு வார்த்தையில கவுண்ட் பண்ண போறோம். இதை கவுண்ட் பண்ணாலே நமக்கு எவ்வளவு சிலபல்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். இதுல நாம இக்கு இங்கு இச்சு இந்த மாதிரி சவுண்ட கவுண்ட் பண்ண கூடாது. இவ்வளவுதாங்க. இப்போ நம்ம ரெடி சிலபல்ஸ கவுண்ட் பண்றதுக்கு. இப்போ சிலபல்ஸ் எப்படி கவுண்ட் பண்றதுங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்ப பார்க்குன்னு இருக்கு இல்லையா? இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றத நம்ம எப்படி தமிழ்ல எழுதுவோம்? எழுதி பாருங்க. பா இர் இக் இப்படிதான் எழுதுவோம் இல்லையா? இந்த மாதிரி எழுதுறப்போ இந்த இக்கு இங்கு இச்சு எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த சவுண்ட் எல்லாம் நம்ம சிலபல் கவுண்டிங் எடுத்துக்க போறது இல்ல. கக்கா கிக்கி, அதே மாதிரி பப்பா பிபி மாமா மிமி இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா? இந்த எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களை மட்டும்தான் நம்ம சிலபல் கவுண்டிங் எடுத்துக்க போறோம். அதே மாதிரி ஆல இருந்து ஔ வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் இதைதான் நம்ம சிலபல் கவுண்டிங் எடுத்துக்க போறோம். இக்கு இங்கிச்ச மட்டும் விட்டுற போறோம், அவ்வளவுதான். சோ இதுல பாத்தீங்கன்னா இக்கு சிலபல் கவுண்டிங்ல வராது. சோ பா மட்டும்தான். சோ சிங்கிள் சிலபல் வேர்டு. பிளானட், பிளானட்னு எழுதிடாதீங்க. நம்ம எப்படி வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி தமிழ்ல எழுதுங்க. சோ பிளானட். சோ இப்போ இட்டும் சிலபல் கவுண்டிங்ல வராது. லா ந இது மட்டும்தான் சிலபல் கவுண்டிங்ல வரும். சோ 2 சிலபல் வேர்டு. பியூட்டிஃபுல் எழுத பாருங்க. இப்பு யூ டி ஃபு இல் இல்ல இப்பு இல்லும் சிலபல் கவுண்டிங்ல வராது. கூஞூ சூ மாதிரி இந்த யூ, அதே மாதிரி கீ நீ சி மாதிரி இந்த டி, அதே கூஞூ சூ மாதிரி இந்த ஃபு, இந்த 3 மட்டும்தான் நம்ம சிலபல் கவுண்டிங்ல எடுத்து போறோம். சோ இது ஒரு 3 சிலபல் வேர்டு. அபாலிஷ் பாருங்களேன். அ பா லி இஷ் அவ்வளவுதான் இல்லையா? சோ இதுல இந்த இஷ் கவுண்டிங்ல வராது. சோ மீதி இருக்கிற 3, இது 3 தான் கவுண்டிங்ல வரும். சோ இது ஒரு 3 சிலபல் வேர்டு. இப்போ நாம சிங்கிள் சிலபல் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இப்ப ஆண்ட் எப்படி நம்ம சொல்லுவோம்? ஆ இன் இட் எழுதி பாருங்க. ஆக்கு மட்டும்தான் சிலபல் கவுண்டிங்ல வரும். சோ சிங்கிள் சிலபல் வேர்டு. அடுத்தது பே இட் அப்படியேதானே எழுதுவோம். சோ பே மட்டும்தான் சிங்கிள் சிலபல், அதை மட்டும்தான் நம்ம கவுண்டிங்ல கொண்டு வருவோம். சோ இது சிங்கிள் சிலபல் வேர்டு. இங்க், இ இன் இக்குல இ மட்டும்தான் கவுண்டிங்ல வரும். சோ சிங்கிள் சிலபல். அதே மாதிரி ஓல்டு, ஓ மட்டும்தான் கவுண்டிங்ல வரும், இல்லு இட்டு வராது.
கப் எழுதி பாருங்க, க இப்பு. சோ க மட்டும்தான் சிலபிள்ல வரும். பூஸ்ட், பூ இஸ் இட்டு வராது, சோ சிங்கிள் சிலபிள். இதே மாதிரிதான் பீச், பி மட்டும்தான் வரும், இச்சு வராது, சோ சிங்கிள் சிலபிள். அடுத்தது கவு ஞவ் சவ் சொல்லுவோம் இல்லையா, சவ் இன் இட், சவ் மட்டும்தான். இது பாருங்க ட்ரை, இட்டு ரைன்னு இருக்கு பாத்தீங்களா, கை ஐ சை மாதிரி. சோ இட்டு வராது, ரை மட்டும்தான் கவுண்டிங்ல வரும், சோ சிங்கிள் சிலபிள். அடுத்து நம்ம சொன்னோம் ஓ ஐ ஓ ஒய், பாய். இது பாருங்க ஆய் சவுண்ட், பாய், காய், மாய், சாய் அந்த மாதிரி. சோ இது வந்து ஒரு சிங்கிள் சிலபிள் வேர்டு. இதே மாதிரிதான் சாயில், சாய் இல் வந்து கவுண்டிங்ல வராது, சோ சிங்கிள் சிலபிள். அடுத்தது நம்ம சொன்னோம் ஏ ஐனா ரெய், மெய், நெய் அப்படி சொல்லிட்டு. சோ இக்கு இன்னு விட்டுடுங்க, ரெய் மட்டும்தான் கவுண்டிங்ல வரும். அடுத்தது இக்கு லே, கே ஏ சே சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி இக்கு கவுண்டிங்ல வராது, லே மட்டும்தான் ஒரு சிலபிள். அடுத்து இயர் பாருங்க, கான்சனன்ட் இல்லாம ஒய் தனியா வந்திருக்கு, அப்ப அதை வந்து கான்சனண்டா மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ இ, இந்த இ தான் போடணும். நம்ம வழக்கமா ஆனாவனால வர ஈய யூஸ் பண்ணக்கூடாது. சோ ஏன்னா இந்த இடத்துல இது கான்சனண்டா ஆக்ட் பண்ணுது. சோ அதனால இந்த இ, இயர் இப்படி எழுதுங்க. சோ யா மட்டும்தான் கவுண்டிங்ல வரும். சோ இதுவும் சிங்கிள் சிலபிள் வேர்டு தான். இப்போ நம்ம சில 2 syllable வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரகிளிங் எப்படி எழுதுவீங்க, ஸ்ட் இல்லையா, ஸ்ட்ரகிளிங் அப்படி எழுதி பாருங்க, இப்படிதான் நம்ம எழுதுவோம் இல்லையா. சோ இதுல இக்கு இங்கிச்சு மாதிரி வர புள்ளி வச்ச எழுத்துக்களை எல்லாம் விட்டுடுங்க. சோ ராவும் லீவ் மட்டும்தான் கவுண்டிங்ல வரும். சோ இது ஒரு 2 syllable வேர்டு. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வார்த்தைனா நிறைய சிலபல்ஸ் இருக்கும், சின்ன வார்த்தைனா கொஞ்சமா சிலபல்ஸ் இருக்கும். அப்படி இல்ல, நிறைய பெரிய வார்த்தைகள் கம்மியா 2-3 சிலபல்ல இருக்கிற வேர்ட்ஸ் நிறையவே இருக்கு. சோ அந்த மாதிரிதான் இந்த ஸ்ட்ரகிளிங்கும். அட்மிட் பாருங்க, அ இட்டு மீ இட்டு. சோ இட்டும் இட்டும் கவுண்டிங்ல வராது. சோ இது ஒரு 2 syllable வேர்டு. இப்போ நம்ம கான்சனன்ட் பக்கத்துல எல்இ வர்ற வார்த்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பொதுவா இங்கிலீஷ்லயே வந்து ஒரு வேர்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, இல் ஆஸ் அன் ஆப்பிள் அப்படின்ட்டு. ஆப்பிள் மாதிரியே சவுண்ட் வர சில வார்த்தைகள், ஆப்பிள், கேண்டில், பிக்கிள் இந்த மாதிரி எல்லாம். சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எல்இ வந்து ஒரு கான்சனன்ட் பக்கத்துல வரும். சோ அப்ப மட்டும் அதை நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம். சோ இப்புன்றது ஒரு கான்சனன்ட் இல்லையா, பி ஒரு கான்சனன்ட், இதுக்கு பக்கத்துல எல்இ வருது இல்லையா, இதை நம்ம சிலபல்ல கவுண்ட் பண்ணுவோம். சோ ஆ, இப், இல், இதுல ஆ மட்டும்தான் கவுண்டிங்ல வரணும். இல் வந்து ரூல் படி கான்சனன்ட் பக்கத்துல வர்றதுனால அதையும் கவுண்ட் பண்றோம். சோ திஸ் இஸ் a 2 syllable word. இதே மாதிரியான எக்ஸாம்பிள் தான் கேண்டிலும். கே அண்ட் இல் வந்து டி பக்கத்துல வருது, அதனால அதையும் கவுண்ட் பண்றோம், 2. இப்போ ஒரு டிஃபரெண்டான வார்த்தை எடுத்துட்டு இருக்கோம். இதை நம்ம வந்து கொலோனல் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா இது கோ, லோ, நே, அப்போ 3 அப்படின்ற மாதிரி வரும், 3 syllable வேர்டு மாதிரி வரும். பட் இதோடைய ஸ்பெல்லிங் எப்படி இருந்தா கூட இதோடைய ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் கர்னல். சோ க ந இதை மட்டும்தான் நம்ம ப்ரொனன்சியேஷன்ல வர்றதுனால ஆக்சுவலா சிலபிள் கவுண்டிங்ல அதை மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். இந்த இர்ரும் இல்லும் ஆஸ் யூஷுவல் நம்ம சிலபிள் கவுண்டிங்ல எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி சில வார்த்தைகள் இங்கிலீஷ்ல வேற லாங்குவேஜ்ல இருந்து வந்த வார்த்தைகள் இந்த மாதிரி இருக்கு. அது வந்து ஸ்பெல்லிங் ஒரு மாதிரி இருக்கும், ப்ரொனன்சியேஷன் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப இந்த வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா இது வந்து இட்டாலியில இருந்து பிரான்ஸுக்கு போய் பிரெஞ்சு மக்கள் அதை யூஸ் பண்ணி அங்க இருந்து திரும்ப இங்கிலீஷ்க்கு வந்துச்சு. பொதுவா இட்டாலியில வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங்ல கொலோனல் இந்த மாதிரியான ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணாங்க. பிரான்ஸ்காரங்க பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இல்லு சவுண்ட் இல்லாம இரு சவுண்டை யூஸ் பண்ணாங்க. சோ CORONEL அப்படி யூஸ் பண்ணி அதை வந்து கர்னல் அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. சோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இட்டாலியோடைய ஸ்பெல்லிங்கையும் பிரான்ஸ்ல இருந்து வர ப்ரொனன்சியேஷனையும் சேர்த்து கர்னல், இந்த ஸ்பெல்லிங் அண்ட் இந்த ப்ரொனன்சியேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. சோ அதனாலதான் இந்த மாதிரி சில வார்த்தைகள் ஸ்பெல்லிங்க்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ப்ரொனன்சியேஷன்ல இருக்கு. பட் நம்ம ப்ரொனன்சியேஷன் படிதான் சிலபல கவுண்ட் பண்ணணும். சோ அதனால க ந இது மட்டும்தான் நம்ம கவுண்டிங்ல எடுத்துக்கிறோம். சோ இது ஒரு 2 syllable வேர்டு. மத்த எல்லாமே வழக்கமான மெத்தட்ல தான் இருக்கு. இதை மட்டும் நம்ம ப்ரொனன்சியேஷன் படி எழுதி நம்ம சிலபல கவுண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 3 syllable வேர்ட்ஸ். அசம்பிளி எழுதி பாருங்களேன், அ, ச, இம்மு, இப்பு, லி. சோ வழக்கம் போல புள்ளி வச்சு எழுத்துக்களை விட்டுருங்க, 3 syllables. அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான வார்த்தை. இதுல பாத்தீங்கன்னா ஜி பக்கத்துல இ வருது, ஆனா கூட இது அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. சோ அரேஞ்ச்மெண்ட் நம்ம இப்படிதான் எழுதுவோம் இல்லையா. சோ அ ஒரு சவுண்டு, ரே ஒரு சவுண்டு, இஜுக்கு பக்கத்துல இ இருந்தா கூட இது வந்து புள்ளி வச்சு எழுத்தாதான் சவுண்டுல வருது. சோ அதனால இது நம்ம கவுண்ட் பண்ணல, மே அவ்வளவுதான். சோ பெரிய வார்த்தைனா கூட இது ஒரு 3 syllable வேர்டு தான்.
4 syllable வேர்ட் ஒன்று எடுத்துட்டு இருக்கலாம். டிஃபிகல்ட்டி எப்படி எழுதுவீங்க யோசிச்சு பாருங்க. டி இஃப் ஃபி க இல் டி டிஃபிகல்ட்டி எழுதி பாருங்க. சோ அதில் புள்ளி வச்சு எழுத்தையெல்லாம் விட்டுடுங்க. கீங்கி சி மாதிரி டியும் ஃபியும் வருது. அதே மாதிரி இன்னொரு டியும் கூட வருது. க ஞாச்சா க வருது. சோ இதுல இந்த 4 மட்டும்தான் நம்ம கவுண்டிங்ல எடுத்துப்போம். சோ இது ஒரு 4 syllable வேர்டு. இங்க நீங்க எவ்வளவு தூரம் இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க 5 வேர்ட்ஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொன்னு எத்தனை சிலபல் வேர்டுன்னு. அடுத்தது நீங்க வந்து இதோட ஆன்சரையும் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, மெயின்டெயின்னு இருக்கு. சோ மெயின்டெயின்ல நம்ம வந்து மெயின்டெய் இது மட்டும் தான் கவுண்டிங்ல எடுத்துப்போம். இன்னும் வந்து சிலபல் கவுண்டிங்ல வராது. சோ இது ஒரு 2 syllable வேர்டு. அடுத்தது புக். சாரி, இங்க ஹெட்டிங்ல 4 syllable வேர்ட்ஸ்னு ஜென்ரலா கொடுத்துட்டேன். இப்ப புக்னு இருக்கு. பு இக் இக் கவுண்டிங்ல வராது. சோ இது ஒரு சிங்கிள் syllable வேர்டு. அடுத்தது சாக்கர். இது இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொனன்சியேஷனை கொண்டு வருவோம். சோ சா க ரெண்டுக்கு மட்டும்தான் சவுண்டு. இக்குக்கும் இருக்கும் சவுண்ட் இல்ல. சோ இந்த ரெண்டையும் சிலபல் கவுண்டிங்ல நம்ம கொண்டு வர போறது இல்ல. சோ 2 syllable வேர்டு. சோ அக்ரிகல்ச்சர் இதுல இக் சிலபல் கவுண்டிங்ல வராது. ரி க இல் சிலபல் கவுண்டிங்ல வராது. ச இரு சிலபல் கவுண்டிங்ல வராது. சோ அப்படி பார்த்தோம்னா நம்ம கிட்ட 4 syllables இருக்கு. டிராக்டர் இட்டு சிலபல் கவுண்டிங்ல வராது. ர இக்கு வராது. ட வரும். இரு வராது. சோ ர அண்ட் ட 2 syllable வேர்டு. சோ இந்த வீடியோல நாம சிலபிபிகேஷன் இல்ல சிலபல் கவுண்டிங் இதை எப்படி சிம்பிளா கொண்டு வரலாம், எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத கத்துக்கிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் சொல்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.